தஞ்சை மாவட்டம் திருமலை சமுத்திரத்தில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்து வைத்திருந்த 31 ஏக்கர் அரசு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமிப்பில் உள்ள 31 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்க உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் திருமலை சமுத்திரத்தில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்து வைத்திருந்த 31 ஏக்கர் அரசு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம், விவரங்களை பகிரலாம். சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமிப்பில் உள்ள 31 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்க உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இன்று காலை சாஸ்திரா பல்கலைக்கழகம் வசம் இருந்த 31 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இன்று வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் 31 ஏக்கர் நிலத்தை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். தஞ்சை மாவட்டம் திருமலை சமுத்திரத்தில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்து வைத்திருந்த 31 ஏக்கர் அரசு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் திருமலை சமுத்திரத்தில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் செயல்பட்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகம் தஞ்சை திறந்தவெளி சிறைச்சாலைக்கு சொந்தமான இடம் இந்த பல்கலைக்கழகத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. இந்த நிலத்தை, அதாவது இந்த அரசு நிலம், அதாவது மத்திய சிறைச்சாலைக்கு சொந்தமான இந்த அரசு நிலம் சுமார் 31 ஏக்கர் நிலத்தை சாஸ்திரா நிகழ்ந்த பல்கலைக்கழகம் ஆக்கிரமிப்பு செய்து மிகப்பெரிய அளவில் கட்டடங்கள் வகுப்புகள் நடத்துவதனா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணையின்படி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிட்டிருந்தது. உடனடியாக சாஸ்திரா பல்கலைக்கழகத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள இந்த நிலத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இன்று தஞ்சை வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பு செய்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டிருந்த நிலத்தை இன்று மீட்டு அந்த இடத்தில் பலகை வைத்திருக்கிறார்கள். இந்த இடம் மீட்டு அரசு கையகப்படுத்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த இடம் மத்திய சிறைச்சாலைக்கு சொந்தமான இடம் என்பது இந்த காரணத்தினால் சிறைத்துறையிடம் இந்த இடத்தை அவர்கள் உடனடியாக ஒப்படைத்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக சாஸ்திரா பல்கலைக்கழகத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த 31 ஏக்கர் நிலம் உடனடியாக மீட்டு சிறைச்சாலைக்கு சொந்தமானது என்பதால் அவர்களிடம் இந்த இடத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது வருவாய்த்துறையினால். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.